சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். இங்கே ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள். யார் ஒருவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் பூமியையே சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பூமியையே சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் கால்நடையா நடந்து சென்றார். அவர் பல தேசங்கள் வழியாக நடந்து சென்றார். கானான் தேசம், அதே போல அந்த பல ஜாதிகள் வாழ்ந்த அந்த தேசங்கள் வழியாக அந்த நாட்களில் பல ஜாதிகள், உதாரணமாக இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசம், அது முன்னால் ஒரு தேசமாக இருந்ததில்லை. ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், கானானியர், பெலிஸ்தர், இப்படி பல ஜாதி ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி பல ஜாதிகளுக்கு சொந்தமான பல இடங்கள், அந்த நில பரப்பு, அந்த பூமி, அந்த பூமியை தான் தேவன் இஸ்ரவேலுக்கு, அதாவது யாக்கோபுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, ஆபிரகாம், முற்பித ஆபிரகாமுக்கு, அவருடைய சந்ததிக்கு அவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த ஒரு மனுஷன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினாலே அந்த சந்ததி இன்றைக்கு அந்த முழு தேசங்களையும் சொந்தப்படுத்தி கொண்டது. இந்த நாட்களில் கூட இஸ்ரவேல் தேசம் மீண்டும் தன்னுடைய எல்லைகளை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முழு எல்லைகளையும் பெற்றுக்கொள்றதுக்காக சில எல்லைகள் எதிராளிகள் கிட்ட இருக்கு, அதை சண்டை போட்டு அதை மீட்டு எடுக்கிறாங்க. அப்படியானால் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை நம்ம முழு பூமியை சொந்தப்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக அல்ல. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா, ஒரு பூமி அப்படின்றது இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும், ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சா எவ்வளோ பெரிய காரியம். அந்த வீட்டை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தா. ஹல்லேலூயா. ஒரு சொந்த ஒரு வீடு நாம் இருக்க, அதுதான் தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு வீடு இல்லை, 2 வீடு, அங்க இடம் இங்கே இடம், இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாததுனால தான் நாம் வெறுமையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கே இன்னொன்று இருக்கு, அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவாங்க. அறுப்புண்டு போறதுன்னா செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சொந்தமாக இருக்காது. அவங்க ஏதோ வாழ்வாங்க, ஒன்றுத்தையும் சொந்தப்படுத்தி கொள்ளாமல் மரிச்சு போயிடுவாங்க. அது அவரால் சபிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் யூதாஸ் என்பவன் அவரை காட்டி கொடுத்தான். அவரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவரை யார் காட்டி கொடுக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அது யூதாஸ் கூடவே இருந்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் நினைச்சான், இந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கலாம், ஒரு பூமியை வாங்கலாம். நம்ம ஒரு இடத்தையெல்லாம் பூமி தான் சொல்லுவோம். அப்போ ஒரு பூமியை வாங்கலாம் அப்படின்னு 30 வெள்ளிக்காசுக்கு குயவன் கையில் போய் ஒரு இடத்த வாங்கினான். ஆனால் அந்த இடத்துல அவனால் வாழ முடியல, அறுப்புண்டு போயிட்டான். ஏன்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டு போயிட்டான். ஏன்னா இயேசு அவன் காட்டி கொடுத்தான். இன்னைக்கு இயேசுவை நாம் காட்டி கொடுத்து வாழணும்னு நினைச்சா நாம் சபிக்கப்பட்டவங்கள தான் இருப்போம். இயேசுவை காட்டி கொடுக்கறதுன்னா என்ன? நம்மளை ஒரு பதவி நமக்கு தராங்க, ஆனால்
நீங்க கிறிஸ்டினா அப்படின்னா உங்களுக்கு இந்த பதவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பழைய பேரை சொல்லி இல்ல நான் கிறிஸ்டின் கிடையாது, நான் வேற ஆள் தான். அப்ப இயேசு அந்த இடத்துல என்ன பண்றோம்? காட்டி கொடுக்கிறோம், இயேசுவை மறுதலிக்கிறோம். அப்படி நம்ம ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறவங்களா இருந்தா நாம் தான் சபிக்கப்பட்டவர்கள். அது யூதாஸ் மட்டும் இல்ல, நாமளும் கூட தான். அதனால் நாம் தேவனால் சபிக்கப்பட்டவர்களா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா என்று நாம் நம்மை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:5 வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. நல்ல மனுஷன், அவங்களுக்கு அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷனை தெரிஞ்சிட்டா போதும், ஒரு எம்எல்ஏயோ ஒரு அமைச்சரையோ இல்லை யாரையோ ஒரு அதிகாரியோ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்கள வச்சு இவங்க மேன்மை பாராட்டுவாங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அதோடு கூட அவங்க மாம்சத்தில் என்ன பண்றாங்க? புயபலமாக வைத்துக் கொள்றாங்க. நல்ல பலசாலிகள் கூட இருந்தா அவங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. நல்ல வசதியானவர்கள் இருந்தா அந்த மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைப்பாங்க. எப்படியாவது அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, நமக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்டவங்க கர்த்தரை விட்டுட்டு அவங்க இருதயம் என்ன ஆகுதான்? விலகி போதான். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு அந்த புயத்தின் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு இருதயம் விலகு போகுது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமா இருந்தா கர்த்தரிடத்துல இருந்தா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நாம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டா விசுவாசத்து, ஆண்டவரே இதை உமக்கு சித்தமான எனக்கு தாங்க, அப்ப அவங்களால தர முடியும். கேட்கணும், விசுவாசமா கேட்கணும், அவர் நமக்கு தருவார். அப்படிதான் நம்ம கேட்டு வாங்கணுமே அல்லாமல் ஒரு மனுஷ புயத்தை வச்சோ மனுஷனை வச்சோ நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா அது பின் வாங்குகிற ஒரு இருதயம். அப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதே அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப எப்படி இருப்பான்னா, தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், எதை காணாமல்? உஷ்ணம், சூடு, அதை காணாமல் பச்சையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக. வயல் எப்படி இருக்கும்? தாழ்ச்சி இல்லாம. கொஞ்சம் கரெக்டா வாசிங்களேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதோ. ஒரு மனுஷன், அதுக்கு மேல உள்ள வசனத்துல இருந்து வாசிங்க. ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா, கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தண்ணீர்கள் அண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. நாம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா,
கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தா நாம இது போல பச்சையான ஒரு மரத்தை போல இருப்போம். அங்க மழை வருதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு மழை வந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஆனா நமக்கு மழை வரலனாலும் கனி கொடுப்போம். ஏன்னா நம்முடைய வேர் எங்க இருக்கு? கர்த்தரிடத்துல இருக்கு. நம்முடைய ரூட்ஸ், நம்முடைய வேர் கர்த்தரிடத்துல இருக்கிறதுனால, எப்படி ஒரு நதி ஓரத்துல அல்லது நீர்கால்கள் ஓரத்துல ஒரு மரம் இருந்தா அதுக்கு மழை வரணும் தான் அப்படின்னு அவசியம் இல்லை. மழை வரலனாலும் அங்கிருந்து தண்ணி எடுத்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். அதனாலதான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மனுஷன் போல. அப்போ தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாமே வாய்க்கும். ஏன்னா கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறனால. இன்னைக்கு நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை மரத்தை போல உயர்மா இருப்பான். அவன் செழிப்பான், அவன் உயர்வான், வாழ்க்கை உயர்ந்து போகும், பல ஆண்டுகள் வாழ்வான். அதனாலதான் கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் அறுப்புண்டு போவான், செத்து போயிடுவான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரத்துக் கொள்வான். நாம் யாரா இருக்க போறோம்? இங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய உதாரணத்தை ஆண்டவர் இயேசுவே நமக்கு காமிச்சிருக்காரு. மத்தேயு 25:41. இங்க ரெண்டு கூட்டத்தார் இருக்க போறாங்க. இடது பக்கத்தில் இருக்கிறவங்க, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க. இப்ப இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வாராம்? அவர் சபிக்கப்பட்டவர்களே. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஏன்? காரணம் என்ன? அவங்க சபிக்கப்பட்டவர்கள். ஏன் அவங்க இடது பக்கத்தில் நிற்கிறாங்க, வலது பக்கத்தில் நிற்காம? ஏன் நித்திய அக்கினியிலே போங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு? அதுவும் எந்த நித்திய அக்கினி? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. காரணம் இருக்கு. 42ஆம் 43ஆம் வசனத்தில், பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடையப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த உலகத்தில் சிறுமையானவர்களுக்கு யார் ஒருவர் ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க. நாம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யணும். ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை நாம் செய்ய வேண்டும். தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்காரா, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்காரா, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்காரா, நல்ல வீடு வாசலை, நமக்கு தங்க இடம், உண்ண சாப்பாடு, உடுத்த நல்ல உடைகள் எல்லாம் கொடுத்திருக்காரா? அது இல்லாதவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா நாம எங்க இருப்போம்னா வலது பக்கத்தில் இருப்போம். ஆண்டவர் இயேசுடைய வலது பார்சத்தில் நாம் இருப்போம். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிச்சிங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து விசாரிச்சிங்க. இப்படியெல்லாம் நம்மளை குறித்து அவர் சொல்லணும்னா நாம இந்த சிறியருக்கு எதை செய்கிறோமோ அதை அவருக்கே செஞ்ச. அப்படி நம்ம செய்கிறவங்களா இருந்தால் நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.
அப்படி செய்யலைன்னா நாம் சபிக்கப்பட்டவங்க. அதனாலதான் தேவன் இஸ்ரவேல் மக்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு 2 காரியத்தை முன்னால வச்சார். உங்களுக்கு முன்பாக 2 காரியத்தை வைக்கிறேன். 1 ஆசீர்வாதம், 1 சாபம். இதை எது வேணுமோ நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதும் சாபமாய் இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம், எதன்படி நாம் வாழறோம், அப்படிதான் நாம் வாழ்வோம். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு வாழ்ந்தா நம்ம ஆசீர்வாதமா வாழலாம். கர்த்தரை நம்பாம மனுஷனை நம்பினா சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா ஆசீர்வாதமான வாழ்க்கை, அவங்களுக்கு உதவி செய்யாததா சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் நமக்கு முன்னால வச்சிருக்காரு. அநேக காரியங்கள் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரத்துல 10 வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதை வாசித்து பாருங்க. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவனா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. ரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு தேசத்துக்காக யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு, தன் ஜனங்களுக்காக சண்டை போட வேண்டியிருக்கு. ஆனா இவன் சண்டை போடாம பட்டயத்தை அடக்கி வச்சிருந்தான்னா, ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்னு பட்டயத்தை அடக்கி வச்சிருந்தான்னா அவனும் சபிக்கப்பட்டவன். இவன் அமைதியா இருக்கனால அவன் வந்து கொன்றுவான். இவன் எதிராளி கொல்லன்னா எதிராளி ஜனங்களை, தேவ ஜனங்களை கொன்றுவான். அப்போ அவன் அடக்கி வச்சா அவன் சபிக்கப்பட்டவன். அது கொல்ற விஷயமா இருந்தாலும் அந்த நாட்களிலே தேவனுக்காக யுத்தம் செய்கிறதா இருந்தா கூட அதுவும் ஆண்டவருடைய வேலை தான். எந்த ஒரு வேலையை தேவன் கொடுக்கிறாரோ அதற்கு அவங்கள ஒப்பு கொடுக்கிறாரோ, இந்த வேலையை நீ செய்து முடி, அந்த வேலையை அவங்க செய்து முடிக்கலன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க. நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் நிச்சயமா கொடுத்திருப்பார். அது என்ன வேலை அது கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை பிள்ளைகளை நல்ல விதமா வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த பிள்ளைகளை நல்ல விதமா வளர்த்து அவங்கள நல்ல பிள்ளைகளா அவங்கள ஆளாக்கணும். அது ஒரு ஊழியம், கர்த்தருடைய வேலை. அல்லது உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது, அதுவும் கர்த்தருடைய வேலை. புதிய ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வர்றது கர்த்தருடைய வேலை. இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், ஒரு பாய் போடுறது சபையில பெருக்கி, அதெல்லாம் கர்த்தருடைய. அதை அசால்ட்டா செய்யக்கூடாது. அப்படி அசால்ட்டா செஞ்சா அதை விட நம்ம செய்யாமையே இருக்கலாம். செஞ்சு சபிக்கப்படுறதை விட செய்யாம இருந்து அந்த சாபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். செஞ்சா உண்மையா செய்யணும், உத்தமமா செய்யணும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்யலைன்னா பழி வராம இருக்கும். எனக்கு நிறைய பேர் தேவனுடைய காரியங்களில் அசதியாய் காணப்படுறதுனால தான் அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். தேவன் பாருங்க, ஒரு மனுஷன் சபிக்கப்பட்ட ஒரு பொருள் அவங்கிட்ட இருந்தாலும் அது அவனுக்கு சாபமா மாறிடும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா கூட அவன் மேல கூட ஆண்டவர் அன்பு வச்சு கிருபை வச்சு அவனை மன்னிச்சு அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். என்ன பண்ணுவாராம்? அந்த திரும்ப அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, முன்னால அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி
அப்ப கோபத்தை விட்டு திரும்புறாரு, தயை செய்யறாரு, நமக்கு இறங்குறாரு. அதுக்கப்புறம் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டுட்டா தேவன் நம்மளை விருத்தி அடைய பண்ணுவார். அப்பா, இந்த சபிக்கப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு, இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருக்கு, இதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உம்முடைய பிள்ளையா நிலைநிறுத்தும், நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா தேவன் கிருபையாய் இறங்கி நம்மளை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிச்சா, தேவன் கிட்ட கேட்டா, நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் நம்மளை மன்னிச்சு நம்மளை ஆசீர்வதிக்க தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள்லாம் நீங்கி போயிடும். இனி ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? தேவனுடைய சமூகத்தில், அப்பா என் மேல் இறங்கும், கிருபையாக இறங்கும். அப்பா, என்னையும் விருத்தி அடைய பண்ணும், என்னையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக தான் யாக்கோபு போராடினா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டான். ஏன்னா இந்த உலகம் சபிக்கப்பட்டது, பாவத்தின் நிமித்தம் இந்த உலகமே சபிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம், முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இந்த உலகம் சபிக்கப்பட்டு போய்விட்டது. ஆனா அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், நம்மளை ஆசீர்வாதமா மாற்ற. சாபத்தை நீக்கி அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னா, அவர்கிட்ட கேட்போம் என்று சொன்னா, அவர் தருவதற்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அப்பா, எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களுடைய சாபத்தை அவர் பெற்று, அப்பா, சிலுவையிலே எங்களுக்காக மரித்து, சிலுவையிலே மரிக்கிறவன், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி, இயேசுவே, நீர் எங்களுக்காக சாபமானீரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்க கைட்ட கொடுத்துட்டு எங்க சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் யாரெல்லாம் சாபத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்களோ, அந்த சாபங்களை எங்கள் இரட்சகர் இயேசுதாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஐயா, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அவங்க சோதனைகளை மாற்றும், வியாதி பலவீனங்களை நீக்கும், ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தாரும், ஒவ்வொருவருக்கும் இயேசுவே பாதுகாப்பை தாரும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, முகங்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைவதாக அப்படியே நீர் கிருபை செய்தரணும். வந்த ஆராதனைக்கு வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும், சாபங்கள்லாம் நீக்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.